என் இனிய அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். இந்த வீடியோ வாயிலாக நான் உங்ககிட்ட ஒரு கதையை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. துறவி தந்த அற்புத சிப்பி. என்ன அது? வாங்களே பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த கதை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு படித்த கதை அப்படின்னு இதை சொல்லலாம். ஒரு நாள் ஒரு கடற்கரை ஓரமா ஒரு வாலிபன் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் நிறைய ஆசைகள், லட்சியங்கள் கொண்டிருந்த ஒரு இளைஞனே சொல்லலாம். இருந்தாலும் தன்னோட முயற்சி ஜெயிக்குமா, தான் நினைச்சது நடக்குமா அப்படின்னு எப்பவுமே அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அவன் நடந்து போய்கிட்டு இருந்த அந்த கடற்கரையில அப்போ ஒரு ஞானியை பார்க்கிறான். வேகமா அந்த ஞானியிடம் போயிட்டு தனது ஆசையையும் அது நிறைவேறுமா அப்படின்ற சந்தேகத்தையும் கேட்கிறான். அந்த ஞானி என்ன சொன்னாருன்னா, இந்த கடற்கரையின் சிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் தெரியாது அப்படின்னு சொல்றான். அவர் திரும்பவும், ஓஹோ அப்படின்னா நான் இன்னைக்கு உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த கடற்கரையில மிக அற்புதமான சிப்பி ஒண்ணு இருக்கு. விசேஷம் என்னன்னா அதுல உன் பெயர் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் உன் பெயர் எழுதப்பட்ட அந்த சிப்பிய நீ தேடி கண்டுபிடிச்சிட்டன்னா உன்னால நீ நினைக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதே நேரத்துல அந்த அற்புத சிப்பியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணுன்ற ஆவலும் அவனுக்குள்ள ஏற்படுது. அதனால அந்த கடற்கரையில தன்னோட பெயர் எழுதப்பட்ட அந்த சிப்பிய அவன் தேட ஆரம்பிச்சான். முதல் சில நிமிடங்கள் அவன் ஆர்வத்தோடு தேடினாலும் அடுத்த சில நிமிடங்கள்ல உண்மையாவே அப்படி ஒரு சிப்பி இங்க இருக்கா அப்படின்ற சந்தேகம் அவனுக்குள்ள ஏற்படுது. கொஞ்ச நேர தேடலுக்கு அப்புறம் அந்த ஞானி சொல்வது உண்மைதானா அப்படின்ற அந்த சந்தேகம் வலுத்தே போயிடுச்சு. தேடுவதை பாதியிலேயே விட்டுட்டு சோர்வடைஞ்சு கடற்கரை மணல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டான். அதே நேரத்துல அந்த ஞானியும் அவன் முன்னாடி வந்து நின்னாரு. என்னப்பா தேடலையா, அல்லது உன் சிப்பியை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரு. உடனே இல்ல, நான் தேடினேன், அது கிடைக்கல. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அப்படி ஒரு சிப்பி இருக்குதா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாப்ல. அவர் சிரிச்சபடியே அவனுக்கு முன்பாக தனது கைகளை நீட்டினாரா. அந்த கைகளை அவர் திறந்தப்போ அதுக்குள்ள ஒரு சிப்பி இருந்திருக்கு. அந்த சிப்பியில அவனுடைய பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அட, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களே, சரி அப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறான். அவரோ, இல்ல இது நான் கண்டுபிடிச்ச சிப்பி, உனக்கு வேணும்னா நீதான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை அந்த கடற்கரையில வீசி எறிஞ்சாராம். கை கேட்டுனது வாய் கேட்டலையே அப்படின்னு நினைச்ச அந்த இளைஞனும் அவர் வீசி எறிஞ்ச திசையிலேயே மறுபடியும் அதை தேட ஆரம்பிச்சான். அப்போ வெயில் கொஞ்சம் இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. சீக்கிரத்திலேயே சோர்வும் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் ஏற்கனவே உறுதியாக தெரிந்ததுக்கு அப்புறமும் அந்த ஞானி அதை தனது கையில வச்சிருந்தத ரொம்ப பக்கத்துல நின்னு பார்த்ததுக்கு அப்புறமும் விட்டுட அவனுக்கு மனசு வரல. அதனால அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்றதுல மட்டுமே தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தி அடுத்த சில மணி நேரங்கள்ல அதை கண்டுபிடிக்கவும் செஞ்சிட்டான். அப்படி அவன் கண்டுபிடிச்ச அடுத்த நொடி அந்த ஞானியும் அவன் முன்னால வந்து நின்னாரு. கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு கேட்டாரு. அவன் ரொம்பவே சந்தோஷத்தோட ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தலையாடுறான். அப்போ அவர் சொன்னாரு, என்ன ஒரு ஆச்சரியம், இதுக்கு முன்னாடி வெறும் 1 மணி நேரமே தேடிட்டு சோர்வடைஞ்சு இந்த கடற்கரையில வந்து உட்கார்ந்துருந்த, இப்போ உச்சி வெயில் கொளுத்துற வேலையில கூட 3 மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கே, பரவாயில்லையே அப்படின்னாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஆமா சாமி, முதல்ல அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு உங்க கையில நான் அதை பார்த்துட்டேனா இல்லையா, விட மனசு வருமா, எப்படியாவது அதை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு உறுதியா இருந்தேன். நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் சொல்லி முடிச்சதும் அந்த ஞானி அவன் கிட்ட சொல்றாரு, மகனி, உண்மையில நான் சொன்ன அந்த ரகசியம் அப்படின்றது பெயர் எழுதப்பட்ட இந்த சிப்பியில இல்ல, இருக்குதா இல்லையான்னு சந்தேகப்படாம இருக்கிற ஒன்னத்தான் நாம தேடுறோம் அப்படின்ற மன உறுதியோடு நீ தேடியதுலதான் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு.
எப்படி இன்னைக்கு பெயர் எழுதப்பட்ட அந்த சிப்பிய உன்னோட கண்ணுல நான் காட்டின உடனே சந்தேகத்தை ஒதுக்கி வச்சுட்டு உற்சாகமா தேடினாயோ, அப்படியே உனது குறிக்கோள் எல்லாவற்றுக்குமான உனது வெற்றியையும் கற்பனை செய்து மனக்கண்ணுல பாரு. அது ஏற்கனவே உனக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்பி அதுக்காக நீ உழைக்க தொடங்க. அப்போ மட்டும்தான் உன்னால அதுல வெற்றி பெற முடியும். சந்தேகம் அப்படின்றது ஒரு மனிதனை சோர்வடைய செய்யும். அதுவே தனக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிக்காக அதுக்காக தான் நாம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தை, உற்சாகத்தை உனக்கு கொடுக்கும். இதை தான் நான் இன்னைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கவும் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தோட அந்த கடற்கரையிலிருந்து வீடு திரும்பினானாம் அந்த இளைஞன். அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இதை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது கூட ஏதாவது ஒரு குறிக்கோளுக்காக தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்பப்போ இது கிடைக்குமா, கிடைக்காதா, ஒருவேளை கிடைக்கலன்னா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள ஏற்படலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமான்ற சந்தேகம், நல்ல மதிப்பெண்களுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தேர்வு எளிதா இருக்குமா அப்படின்ற சந்தேகம், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கையில இருக்கிற பணத்துக்கு நல்லதொரு வீடு கிடைக்குமான்ற சந்தேகம். ஆக மொத்தத்துல குறிக்கோளோடு சேர்த்து சந்தேகங்களையும் நாம கட்டி கொண்டு திரிகிறோம். அப்படி கட்டி கொண்டிருப்பது என்ன செய்து தெரியுமா? நம்மையே அறியாம நமக்கு அது சோர்வை தந்துடுது, நம்மை பலவீனமடைய செய்திடுது. அதனால அப்படி ஒருபோதும் சந்தேகங்களை அணைத்து கொள்ளாதீர்கள். எனக்கு இது கிடைக்கும், ஏற்கனவே எனக்காக ஒதுக்கப்பட்டு விட்ட ஒன்றுக்காக தான் நான் உழைக்கிறேன், ஒழுங்கா உழைச்சா மட்டும் போதும், எனது விருப்பமானதெல்லாம் எனக்கு சொந்தமாகிடும்ன்ற நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ள விதைச்சிக்கோங்க. உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய பயிற்சியை வெற்றின்ற ஏட்டுல எழுதி வைங்க. பெயர் எழுதப்பட்ட அந்த சிப்பியை போல உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வெற்றியை கற்பனை செஞ்சு பாருங்க சொந்தங்களே. நீங்க ஒரு வேலைக்காக முயற்சி மற்றும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான வேலை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதா, நல்ல மதிப்பெண்களுக்காக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான உயர்ந்த மதிப்பெண் உங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதாக, ஒருவேளை நீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு நல்ல முறையில உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு விட்டதா நீங்க உங்க மனசுல பதிய வைங்க. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகங்களை விட்டுட்டு நீங்களே நம்பலைன்னா உங்க மனசு எப்படி நம்பும்? உங்க ஆள் மனது எப்படி நம்பும்? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் நான் இப்ப சொல்றேங்க. ஆக்சுவலா நம்மளுடைய அந்த ஆள் மனசுக்கு நாம கட்டளையிடணும். என்ன தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அது நடத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு பவர் அந்த ஆள் மனசுக்கு இருக்கு. மறந்துடாதீங்க. நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிக்காக தான் நாம முயற்சி பண்றோம் அப்படின்ற உறுதியாக நம்பி உழைத்தால் அது நிச்சயமாக கைகூடும். அப்படி உழைக்கும் சூழலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இறைவன் உங்களுக்கு தரட்டும்னு சொல்லி இந்த கதையை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை நீங்க எங்கெங்க இருந்தெல்லாம் பாக்குறீங்க, எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த ஊர்கள்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இது போன்ற அருமையான மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் இனிய தமிழ் நெஞ்சங்களே. நமது அடுத்த சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.